ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. லாஸ்ட்டு சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாளுக்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சனிக்கிழமை மத்தியானம். நானும் அத்தை மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். மாமாவும் அவங்களும் வெளியில் போயிட்டாங்க ஊருக்கு. ஸோ அதனால் நேற்று வச்ச கத்திரிக்காய் புளிக்குழம்பே நாங்கள் இன்றைக்கி வச்சுக்கிட்டோம். அதனோட இன்றைக்கி அவிச்ச முட்டை 2 பேர் அப்படின்றதுக்கான குக்கரில் சாதம் வைக்கலை, ஒரு கிளாஸ் அப்படின்றதுனால வடிச்சிட்டேன். அப்படியே இதை சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கையோடு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். மார்னிங் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம். அது இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுன்னா பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். அந்த பிசுப்பெல்லாம் சேராமல் இருக்கும். எப்போவுமே மத்தியானம் சமையல் முடித்து ஒரு 3-3:30 தான் வந்து பப்பிக்கு சாப்பாடு வைப்பேன். இன்றைக்கி வந்து 11:30க்கெல்லாம் இன்றைக்கி பப்பீஸ்க்கு கொஞ்சம் கேரட், முட்டை, சிக்கன் போட்டு சாதம் வச்சுட்டேன். ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால இன்றைக்கி மத்தியானம் சீக்கிரமாக அதெல்லாம் முடிச்சிட்டேன். மத்தியானம் சமையல் முடித்தாலுமே நீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அப்புறம் காஞ்ச துணி வச்சு துடைச்சிருவேன். அப்புறம் வெளியில் காஞ்சிட்டு இருந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டேன். இது ஒரே ஒரு பாத்திரம் சாதம் வடித்தது தான். சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டோடு சேர்த்து விளக்கிக்கலான்னு விட்டுட்டேன். வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன்னு பார்க்கலாம். வடித்த சாதம், பாயில்டு எக்கு, நேற்று வச்ச கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இதனோட அவியல். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. நம்ம மாடி தோட்டத்தில் மாமா வெறும் கத்திரிக்காவை தான் போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் நிறையா கத்திரிக்காய் 4 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை நிறையா இருக்கும். அன்றைக்கி பறித்ததுனால அது கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தது, பீன்ஸ் இருந்தது, பட்டாணி இருந்தது, அவரைக்காய் இருந்தது, அதுவும் இல்லாமல் கத்திரிக்காயும் இருந்தது. கேரட் மட்டும்தான் இல்லை. காலைல பப்பிக்கு வாங்கும்போதே அவங்களுக்கு அது போடுவேன். ஸோ அதனால் வாங்கும்போதே எங்களுக்கும் கூடவே வந்து கேரட் வாங்கி இன்றைக்கி அவியலே செஞ்சாச்சு. சாப்பிட்டு முடித்த கையோட சிங்கில் வடித்த பாத்திரம், சாதம் வடித்த பாத்திரமும் அப்புறம் நாங்கள் சாப்பிட்ட தட்டு கரண்டி தான் இருந்தது. கையோடு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பப்பிக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வச்சேன். அதுக்கப்புறம் இவனோட ரூமில் மட்டும் கொஞ்சம் கொசு இருக்கும். ஈவினிங் டைம் ஒரு 4 மணி ஆச்சுன்னா கொசு வர ஆரம்பிச்சிரும். மற்ற 2 பப்பியும் ஒன்றுமே தெரியாத அமைதியாக இருக்கும். இவன் வந்து கொசுக்கடி தாங்க மாட்டான், அப்படி கத்துவான். இப்போ அவனுக்கு தான் மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மத்தியானத்துக்கு. இந்த பாக்ஸில் இருக்கிற மெடிசன் அவ்வளவும் இவனுக்கு மட்டும்தாங்க. இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது, ஒரு மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால். அதனால் சிரப்பு, அதுக்கப்புறம் தனித்தனியாக மாத்திரை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு தான் இது. ஆனால் சமத்து. ஃபஸ்ட்டு வந்து பிடிக்காது தான். அவன் இந்த மாதிரி இப்படி நக்கி காமிச்சான்னா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கடன்னு குடிச்சிக்குவான். ரொம்ப சமத்து. வெளியாட்கள் யாருமே உள்ளே வர முடியாது, தொட முடியாது. பட் நம்ம வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான். இந்த மருந்து குடித்து முடித்தோடனே 3 தடவை இப்படி சுற்றுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப இருந்தது. அப்படியே சலம் வச்சு ப்ளீடிங்லாம் ஆச்சு. கிட்டத்தட்ட தீபாவளிக்கு முன்னாடி, அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ பரவாயில்ல, நல்லா க்யூர் ஆகிட்டே வரான். இந்த மாதிரி சுற்றுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதியாக உட்காந்துருப்பான். எங்கள் வீட்டில் 3 பப்பீஸ் இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பெட்டு இவன் தான். அவன் வந்து 5 மாதத்துலேருந்து அடிக்கடி ரொம்ப சிக்காவான். ஒவ்வொரு தடவையும் அவனை மீட்டு கொண்டு வந்துடுவேன். இந்த தடவையும் கொண்டு வந்துட்டேன். டைம் வந்து ஒரு ஈவினிங் போல் 5:15க்கு எடுத்திருந்தேன். இது அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். 5:15க்குள்ளாரையே பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நானும் அத்தைனா வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம். வெளியில் கரெக்டாக கிளம்புற நேரத்தில் இந்த பப்பி குட்டி வந்து குட்டி போட்டிருக்கா. ஸோ வந்து பசிக்குதுன்னா கரெக்டாக எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பா, காலையில், மத்தியானம், நைட்டுன்னு. அதனால் உள்ளே அவளுக்கு சாதம் எடுத்து வச்சுருந்தேன். போட்டோன்னே பிள்ளைக்கு பசி போல் வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி நேராக ஸ்வீட்ஸு, கொஞ்சம் பூ, பழம்லாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா, இவங்க சொந்தக்காரவங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம். ஸோ அதனால் நலுங்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் அத்தையும் கிளம்புனோம். அக்கா இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படி 7:30 போல் அங்கேருந்து கிளம்பி வீட்டில் இருந்த அத்தையை விட்டுட்டு, தங்கச்சி பொண்ணு ஃப்ரெஞ்சு டியூஷன் படிக்கிறா, பெரியவ. ஸோ அவளை 8 மணிக்கே பிக்கப் பண்ணணும். தங்கச்சி பிக்கப் பண்ண சொன்னனால சின்ன பொண்ணை மட்டும் கூட்டிக்கிட்டு போயிருந்தேன். இது ஆக்சுவலாக மண்டே ஈவினிங் 6 மணி போல் விளக்கேற்றிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிட்டேன். இன்றைக்கி பப்பி வெளியில் இருக்க பப்பிக்கு தான் இந்த சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் வரலை.
இது வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை மத்தியானம் பார்த்திங்கன்னா இந்த அணில் குட்டியை வந்து காக்கா துரத்திக்கிட்டே போயிருக்கு. ஹஸ்பண்ட் தான் காப்பாற்றி கொண்டுட்டு வந்து வச்சுருக்காரு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா. அது பொண்ணா பையனான்னு தெரியல. பேர் வந்து ஹனின்னு வச்சுருக்கோம். பட் கண்டிப்பாக கொஞ்சம் பெருசானோடனே மரத்தில் விட்டுருவோம். அணில் குட்டிக்கு கொஞ்சம் மோர், அப்புறம் பாயில்டு எக்கோட வெள்ளைக்கரு, பால் அப்படின்னு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு 2-3 ட்ராப் தான் குடிக்கிறாங்க. அதுக்கு மேலே குடிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து மத்தியானம் பயங்கர ஹெட்டேக் இருந்ததுனால படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம். பட் தூக்கம் வரமாட்டேங்குது. அப்புறம் அப்படியே 6 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரமாக இன்றைக்கி விளக்க ஆரம்பித்தேன். எப்போவுமே வந்து 6 மணிக்கு முன்னாடி விளக்கிடுவேன். எச்சி தட்டுலாம் போட்டு வச்சுருக்க மாட்டேன் சிங்கில். எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தான் அப்படியே போட்டு வச்சேன். ஒரு வழியாக பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங் தான் ஆரம்பித்தேன். ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதனால் எல்லாம் வச்ச இடத்துல இருந்தது. ஸோ அதெல்லாம் எல்லாமே எடுத்த இடத்துல வைக்கணுன்றதுக்காக பாட்டில்லாம் காலையிலேயே வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஊர்லேருந்து வரும்போது ஒரு 5 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா சூப்பராக பெருசாக இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சாகணும். ஏன்னா கீழே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, தூசியாகுது. அதுவும் இல்லாமல் நார்த்தங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக ஒரு 20 காய்கிட்ட இருக்கும். அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டேபிள்லாம் அப்படியே கண்ணா பின்னான்னு கடந்தது. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சு டேபிள் எல்லாம் நீட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வழியாக டேபிள்லாம் நல்லா அழகாக நீட் பண்ணிட்டேன். வெங்காயமும் நார்த்தங்காயும் அப்படியே வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பரப்பி போட்டிருந்தா தான் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே ஒன்று கீழே ஒன்று கிடந்ததுன்னா அழுகிடும், ஈரப்பதத்தில் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால இது டிஸ்போசருக்கு கரண்டி வைக்கிறது, அதை நான் முன்னாடி கழட்டிட்டேன். எனக்கு அது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் வந்து வெங்காயத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதில் பாதி கொட்டினேன். கொஞ்சம் தான் இருந்தது. மீதியை வந்து சொலகுல கொட்டி நல்லா விரவி வச்சிட்டேன். நார்த்தங்காவை வெங்காயம் வைக்கிற ஸ்டாண்ட் இருந்தது. பெரிய வெங்காயம் தீர்ந்து போச்சு. ஸோ அதில் போட்டு வச்சு இப்போ எல்லாத்தையுமே காத்தோட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக கிச்சனை கூட்டி பெருக்கி நல்லா தொடச்சி விட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த விலாக். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.